ராஜேந்திர பாலாஜி சார் வணக்கம். இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டியில் தமிழகத்தில் கூட்டணி அரசு அமையுமா என்ற கேள்விக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி அரசு அமையுமா சார் 2026? இல்லை சார், அவர் சொன்னது தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைக்கும், அதில் பிஜேபி முக்கிய பங்கு வகிக்கும் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு, என்டிஏ ஆட்சி அமைப்பதற்கு பிஜேபி உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்டுவதற்கு, அதிமுக ஆட்சி அமைவதற்கு உறுதியான நிலைப்பாடோடு பாடுபடும் என்றுதான் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கூட்டணி அரசு தொடர்பான அந்த சர்ச்சை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் இப்போது மூன்றாவது முறையாக அதே வார்த்தையை அமித்ஷா பிரயோகிப்பதால் தான் நாங்கள் அந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா நீங்கள் சொல்லுங்கள் சார். கூட்டணி அரசு அமையுமா அமையாதா? பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையில் இருப்பாங்களா மாட்டாங்களா? இல்ல அதிமுக ஆட்சி தான் அமையும். எடப்பாடியார் தலைமையில் தான் அரசு அமையும். எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார். கூட்டணி அரசை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள். அது இந்த பகுதியிலே தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அது நடக்காது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது வடக்கே வேணா சாத்தியமாக இருக்கும் மொழிய தெற்கே சாத்தியப்படாது. அதிமுக தான் பிரதான கட்சி. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேட்டுங்க. வடக்கே நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம், மகாராஷ்டிரா போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஆட்சியில் இருந்த கட்சியும் வலுவான கட்சி கிடையாது, ஆட்சியை எதிர்த்த கட்சியும் வலுவான கட்சி கிடையாது. இன்றைக்கு இங்க திமுக வலுவான ஒரு கட்சியா இருக்குது. திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் சொன்னால் வலுவான இருக்கக்கூடிய ஒரு வலுவான தலைமை இருக்கக்கூடிய அதிமுக தான் மையப்புள்ளியாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே கூட்டணிக்கு எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வேலையே கிடையாது. அங்கமாக இருக்கலாம், எங்களோடு சேர்ந்து இருக்கலாம், திமுகவை ஆட்சியை விட்டு விரட்டுவதற்கு, வெளியேற்றுவதற்கு காரணமாக உழைக்கலாம். அதற்குரிய பங்களிப்பை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பெறலாம். அமைச்சரவை என்பது எனக்கு தெரிய அது நடக்கக்கூடிய காரணம் கிடையாது. அவர்கள் சொன்ன கருத்துக்கள், தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள் தமிழ்நாடு சேர்ந்த தலைவர்களுக்கு தான் நன்கு புரியும். ஆனால் அங்கே வடக்கே உள்ள தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் இங்கே வருகின்ற பொழுது அது அதனுடைய வார்த்தைகள் மாறி கருத்துக்கள் மாறி வருகிறது. நிச்சயமாக அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவருடைய கருத்து புரிதல் இங்கே தவறுதலாக புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அது போன்ற ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை. சரி சார், ஓகே. இப்போ கூட்டணி அரசுக்கு வாய்ப்பு இல்லை. அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிலைமை போல அதிமுக நிலைமை இப்போது இல்லை என்று அதை குறிப்பிட்டீங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதிமுக போன்ற ஒரு ஆளுகின்ற கட்சி, எதிர்க்கின்ற கட்சி வலுவான கட்சி கிடையாது. ஆகவே அங்க உடன்படிக்கை வேறு மாதிரி இருக்கிறார். இங்கே நாங்கள் வலுவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி என்று சொன்னால் அதிமுக தான். அதற்கு முன்புதான் திமுக. இங்கே அதிமுக திமுக ஒரு வலுவான கட்சி இருக்கின்ற பொழுது மோதல் என்பது எங்களுக்குள் தான் இருக்கிறது. மோதல் போக்கு எங்களுக்குள். எங்களோடு யாரால் வருகிறார்கள் அவர்களும் பலன் பெறுவார்கள், அவ்வளவுதான். அதற்காக ஆட்சி என்பது எங்களுக்காக, அதிமுக எம்ஜிஆருடைய ஆட்சி வேண்டும் என்று, அம்மாவுடைய ஆட்சி வேண்டும் என்று, எடப்பாடி ஆட்சி வேண்டும் என்றுதான் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டால் அதிமுக வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள். யார் தலைமை வேண்டும் என்று நினைத்தால் அது அதிமுக எடப்பாடி தலைமைதான் என்று முடிவெடுக்கிறார்கள். அதற்கு பல காரணங்களை சொல்ல முடியும். அதிமுக உருவான காலத்திலிருந்து சுயமரியாதை இயக்கமாக செயல்படக்கூடிய இயக்கம். அதிமுக யாரோடு ஒட்டு உறவு வைத்துக் கொண்டு கூட்டணியில் பங்கு கொடுத்து ஆட்சியிலே விட்டு கொடுத்து அதிகாரத்தை வைத்திருந்ததாக வரலாறே கிடையாது. கலைஞர் கூட 2026 மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்தினார். கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்தின் பேரில் தான் ஆட்சி நடத்தினார். அது போன்ற ஒரு நிலைமை அதிமுக வரலாற்றில் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருக்கின்ற அதிமுக கட்சிக்கு இது போன்ற நிலைமை வரவே இல்லை. மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக பெறும், எடப்பாடியோட தலைமை பெறும், அதிமுக ஆட்சி தான் அமையும். இதுதான் உறுதி. ஓகே. இன்னொரு முக்கியமான கேள்வி சார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் முதல் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் கூறிய அந்த கருத்தும் ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. அது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது தமிழகத்தில். அதிமுகவில் இருந்து ஒரு முதல்வர் வருவார். இந்த கேள்விக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றன. அது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அமித்ஷா கூறவில்லையே அப்படிங்கிற கருத்தும் இன்னைக்கு காலையில இருந்து பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கிறாங்க. நீங்க அப்படி யோசிக்கவே வேண்டாம். இங்க கூட்டணி ஆரம்பிக்கின்ற பொழுதே, கூட்டணி சேர்கின்ற பொழுதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. என்டிஏனுடைய தமிழ்நாடுடைய கூட்டணி தலைவர் எடப்பாடியார் தான், அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் தான் தலைவர் சொல்லிட்டாங்க. அதனால அந்த பேச்சுக்கே தேவையில்லை, வேலையும் இல்லை. எடப்பாடி தான் முதலமைச்சர் என்பதை
எல்லோரும் வாய் திறந்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்பாக கூட்டணியை பலமாக்கி எல்லோரும் கரம் பிடித்து உயர்த்துகின்ற நேரத்தில் எல்லோரும் அறிவிப்பார்கள் யார் முதலமைச்சர். அதுல எந்த சங்கடமும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது.